1933 ஜெர்மனில ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கடைசி தேர்தல். அந்த தேர்தல்ல அப்போதைய ஜெர்மனியின் அதிபரான ஹிட்லர் தன்னோட நாட்சி கட்சி அந்த தேர்தல்ல பெரும்பான்மை இடங்களை பெற வேண்டும்னு பல முயற்சிகள் எடுத்தார். அந்த தேர்தல்ல ஹிட்லரோட கட்சி மட்டும் இல்லாம சோசியலிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், டெமோக்ராட்ஸ்னு பல பேரு போட்டிட்டாங்க. ஆனா நாஜிக்கள் அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு சட்டவிரோத சக்திகளையும் பயன்படுத்தினாங்க. சோசியலிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, டெமோக்ராட்டிக் கட்சின்னு பல கட்சிகளோட தலைவர்களை புடிச்சு ஜெயில போட்டாங்க. ஜெர்மனோட காவல்துறையையும் துணை ராணுவ படையையும் ஏவி விட்டு மற்ற கட்சிகள் நடத்தின தேர்தல் பரப்புரைகள்ல, தேர்தல் ஊர்வலங்கள் எல்லாம் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு அடக்குமுறையை ஏவி விட்டாங்க. இதுக்கு ஹிட்லரோட நாட்சி கட்சி சொன்ன விளக்கம் என்னன்னா, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறோம் அப்படிங்கறது தான். அன்னைக்கு அங்க ஜெர்மனியில இயங்கிட்டு இருந்த எல்லா மீடியாக்களும் இத அப்படியே கொண்டாடி தீர்த்தாங்க. அன்னைக்கு ஜெர்மனியில இருந்த சினிமா செலிபிரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஹெயில் ஹிட்லர், ஹெயில் ஹிட்லர்னு ஹிட்லர் துதி பாடிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹிட்லர் அன்னைக்கு தன் கையில வச்சிருந்த அத்தனை அரசு இன்ஸ்டிடியூஷன்ஸையும் பயன்படுத்தி பெரிய பெரிய வணிக நிறுவனங்களை மிரட்டி ஹிட்லரோட கட்சிக்கு டொனேஷனை வாங்கினார். மற்ற கட்சிகளுக்கு போகக்கூடிய டொனேஷனையும் தடுத்தார். இத்தனை தில்லாலங்கடி வேலைகளுக்கு பிறகும் அந்த தேர்தல்ல ஹிட்லரோட நாஜி கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அந்த தேர்தல் முடிவுகளை பார்த்த உடனே ஹிட்லர் தனக்கு சாதகமா சட்டங்களை உருவாக்கி ராணுவத்தை பயன்படுத்தி தன்னை ஜெர்மனியோட நிரந்தர அதிபரா அறிவிச்சுக்கிட்டார். அந்த தேர்தலுக்கு அப்புறம் ஜெர்மனி ஒரு சர்வாதிகார நாடா மாறுச்சு. அதுக்கப்புறம் இரண்டாவது உலகப் போர் தோல்வியை ஒட்டி ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிற நாள் வரைக்கும் ஜெர்மனியில என்ன நடந்துச்சுங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். அத்தனை கட்சிகளையும் பேன் பண்ணாங்க. எல்லா கட்சி தலைவர்களையும் புடிச்சு ஜெயில போட்டாங்க. பல பேரை நாடு கடத்தினாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து யூத மக்களை நாடற்றவர்களா மாத்தினாங்க. பல லட்சக்கணக்கில் ஜூஸ் மக்களை கொன்னு குவிச்சாங்க. ஹிட்லர் தன்னோட பிரதான கொள்கையான ஒன் நேஷன் ஒன் பார்ட்டியை அமல்படுத்தி ஜெர்மனியோட ஒரு நிரந்தர சர்வாதிகாரியா அவர் இறக்குற வரைக்கும் இருந்தார். இப்ப கட் பண்ணா 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல். என்ன அங்கேக்கு இங்கேக்கும் பல ஒற்றுமைகள் தெரியுதா? தெரியும். அப்படி தெரிஞ்சா உங்களுக்கு அரசியல் அறிவு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு இங்க 2 சிட்டிங் சிஎம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஏஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்குகளை ஒட்டுமொத்தமா முடக்கி காங்கிரஸ நிலைக்குலைய வச்சிருக்காங்க. எலக்டோரல் பாண்ட்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து எலக்டோரல் ஃபண்டிங்ல மொத்தமா வர்ற தொகையில 60% தாம் பக்கம் திருப்பி இருக்கு பிஜேபி. இல்ல, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, எனக்கு என் மதம் தான் முக்கியம், எனக்கு என் ஜாதி தான் முக்கியம், எனக்கு இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிற இந்த கட்சியை பிடிக்காது, எனக்கு இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிற அந்த கட்சியை பிடிக்காது, அதனால நான் பிஜேபிக்கு ஓட்டு போடலனா கூட வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்தியா ஒரு சர்வாதிகார நாடா மாறுறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்தியா will no more be a sovereign, secular, democratic republic. Please vote for India Alliance. Let's do it.